பட்டாஸ், நெஞ்சிலே துணிவிருந்தால் உள்ளிட்ட படங்களில் நாயகியாக நடித்திருப்பவர் மெக்ரீன். இவர் தனக்கு எப்போது திருமணம் என்று இதுவரை முடிவு செய்யாததால் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தனது கருமுட்டைகளை உறைய வைத்துள்ளதாக இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருந்தார். ரெம்மி என்ற மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் கருமுட்டையை உறைய வைப்பதற்காக 16 நாட்களில் 30 முறை ஊசிகள் மூலம் அடிவயிற்றில் மருந்துகள் செலுத்திக் கொண்டதாக தெரிவித்துள்ள மெக்ரீன், இறுதியாக தன்னிடம் இருந்து 10க்கும் மேற்பட்ட கருமுட்டைகளை எடுத்து பாதுகாப்பாக வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த சிகிச்சை முறை குறித்து விவரித்த மகப்பேறு மருத்துவர் ஜாஸ்மின் திலக், இது ஒரு நவீன மருத்துவ முறை என்றும் பெண்களிடம் இருந்து எடுக்கப்படும் உறைய வைக்கப்பட்ட கருமுட்டைகளை சிறு குப்பியில் அடைத்து திரவ நைட்ரஜனில் வைத்து பல வருடங்கள் பாதுகாக்க முடியும் என்றார். எம்ப்ரியோ ஃப்ரீசிங், அதாவது கரு உறைய வைத்தல் அப்படிங்கிறது அதிநவீன நுட்பங்களால் மருத்துவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒண்ணு. பெண்மணியோட உடம்புல இருந்து எத்தனை கருமுட்டைகள் வர முடியுமோ அத்தனை எடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஆப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி எதுவும் தேவையில்லாம ஒரு சின்ன மயக்கம் கொடுத்து திறப்பு வழி வழியாவே டிரான்ஸ்வஜினல் ஸ்கேன் வழியே சின்ன நீடி மூலியமாக இந்த கருமுட்டைகள் எல்லாம் கலெக்ட் பண்ணப்பட்டு, நமக்கு இப்போதைக்கு குழந்தை வேண்டாம், நம்ம கொஞ்ச நாள் கழிச்சுதான், கொஞ்சம் வருடங்கள் கழிச்சுதான் குழந்தை பெக்க போறோம், ஆனா நமக்கு ஒவேரியன் ரிசர்வ், அதாவது கருமுட்டைகள் கொஞ்சம் கம்மியா இருக்கு, நம்ம ஓன்லயே கட்டாயம் நம்ம கரு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஸ்டிமுலேஷன் புரோட்டோகால்ஸ், அதாவது அந்த கரு விரிதலுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த கருமுட்டைகளை கலெக்ட் பண்ணி, ஸோ இது 2 ஆப்ஷன்ல பண்ணலாம். ஒண்ணு அந்த கருமுட்டைகளை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி கருமுட்டைகள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஒரு ஆப்ஷன் உண்டு. 2வது அந்த கருமுட்டைகளை விந்தணுக்களோட சேர்த்து கருவா கன்வெர்ட் ஆகி 3 days அல்லது 5 days பிளாஸ்ட் ஆகி வைக்கிறது உண்டு. இதற்கு முன்பு நடிகைகள் பிரியங்கா சோப்ரா, நயன்தாரா ஆகியோர் திருமணத்துக்கு பல வருடங்களுக்கு முன்பே தங்களது கருமுட்டைகளை உறைய வைத்து தங்களுக்கு திருமணமானவுடன் IVF சிகிச்சை மூலம் குழந்தைகளை பெற்றது குறிப்பிடத்தக்கது. கர்ப்பம் தரிக்காமல் தங்கள் கருமுட்டையில் இருந்து குழந்தை பெறவும், உடல் எடை கூடாமல் தாங்கள் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நடிகைகள் இந்த வழியை தேர்ந்தெடுப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் யுவராஜ் மற்றும் வேல்ராஜ்.